நீரே என் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்று உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கின்றே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கின்றே. ஓ நீரே என் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றோ உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கின்றே. ஓ நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயர்த்துவோம் ஆண்டவரை. ஓசன்னா,
உயிரோடு எழுந்த ஜெய கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து. மரணத்தை ஜெயிக்கும் பொழுது அவர் பாவத்தையும் ஜெயித்தார், பிசாசையும் ஜெயித்தார், எல்லாவற்றையும் நமக்காக ஜெயித்தார். அவருக்குன்னு சொந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. நமக்காக, எனக்காக, உனக்காக, நமக்காக உயிரை கொடுத்தார். அவர் ஜெயிக்கணும்னு சபதம் எடுத்ததே என்னுடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து நான் மீட்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்தார். அதை எடுத்து கற்றல் வெற்றியும் சிறந்தார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு நிற்கிறோம், இன்றைக்கு நாம் நீதிமான் என்று சொல்லுகிறோம் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியம். இன்றைக்கு அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே பாத்திரவான்களாய், பாக்கியவான்களாய், பாக்கியசாலிகளாய் இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வெளியேற பெற்ற கிருபை எவ்வளவு உன்னதமாய் இருக்கிறது என்று எண்ணி பாருங்க. அதை எண்ணி அவருடைய சமூகத்திலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், 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 ஹல்லேலூயா, ஜீசஸ். Oh Heavenly Father, oh hallelujah, we praise you, we praise you, praise you. Oh hallelujah. வானாதிவானங்கள் யாவோ அதின் கீழுள்ள ஆகாயமோ, வானாதிவானங்கள் யாவோ அதின் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தா உமை போற்றுவே. ஆஹா என்னில் அடங்கா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா தேவா. இந்நாள் வரை ஆஹா என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது. ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஐயா, உங்க கிருபைதான் ஐயா, நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி உம்மை மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியா. இயேசுவே என் எஜமானனே, ஈசரே என் துணையாளரே, இயேசுவே எஜமானரே. காலையிலே கிருபையோ, மாலையிலே மகிமையோ,
தருகின்ற நல்ல தேவனே, காலையிலே கிருபையோ மாலையிலே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, மறந்தாலும் மறப்பதில்லையே, வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ இயேசுவே. இயேசுவே எஜமானனே, தயாளரே இயேசுவே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம என்னால் வாழ முடியாது ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால் ஜீவிக்க முடியாது ஆண்டவரே, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் ஆண்டவரே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஆண்டவரே. என் சுய பலத்தால் நான் செய்து பார்க்கிறேன், என் சுய எண்ணத்தால் நான் ஓடி பார்க்கிறேன், கடந்து பார்க்கிறேன், எதையோ நினைத்து பார்க்கிறேன், என்னால் ஒன்றையும் செய்ய முடியவில்லை ஆண்டவரே. ஆனா நீங்க என் கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு மலை போன்ற காரியத்தையும் ஒரு இமை பொழுது கர்த்தர் என்னை கடக்க செய்கிறீர் ஆண்டவரே. எல்லாம் நீங்க கொடுத்த கிருபை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம என்னால் வாழவே முடியாது. என் பலத்தால் நான் வாழ்ந்து விடலாம், என்னுடைய ஞானத்தால் அந்த உலகத்தை சம்பாதித்து விடலாம். ஆனா உங்க கிருபை இல்லாம என்னால் ஜீவனோடும் அல்லது இந்த உலகத்தோடு ஆண்டவரே ஜெயிக்க முடியவே முடியாது ஆண்டவரே. ஏன்னா உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அதை என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க ஐயா. அவருடைய கிருபையை தரித்து கொண்டவர்கள் தான் அவருடைய சமூகத்துக்கே வந்து நிற்க முடியும். கிருபை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க அக்கம் பக்கத்து வீட்டு அப்படியே நினைச்சு பாருங்களேன். இன்றைக்கு அவங்களாம் எங்க இருக்கிறாங்க, நம்மளாம் எங்க இருக்கிறோம்? ஏன் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டார்? எதற்காக கர்த்தர் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டார்? அவர் கிருபை உங்களோடு இருக்கிறதே, அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறதே, உங்களை நடத்தி வந்திருக்கிறது, உங்களை இதுவரை சுமந்து வந்திருக்கிறது. தாய் மறந்தாலும், தந்தை வெறுத்தாலும், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், உலகமே பிறண்டாலும், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படி உணர்றவங்க இந்த நேரத்துல நீங்க மௌனமா இருக்க மாட்டீங்க. ஏன்னா என் கர்த்தர் நன்மை செய்தபடியா நான் கர்த்தரை பாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். தாவீதுக்கு யாருமே ஆராதிக்க சொல்லி தரவே இல்லை. அவன் ஒரு தன்னுடைய சுரமண்டலத்தையும் இல்லை யாரையும் எடுத்து அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல போய் உக்காந்துக்குவான். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் வல்லவர், என் கர்த்தர் சிறந்தவர், என் கர்த்தர் உயர்ந்தவர், அவர் அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிறவர், சர்வ வியாபி, அவர் அழகுள்ளவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடிக்கொண்டே இருந்தான் தாவீது. தாவீதுக்கு ஆராதிக்க யாருமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அவன் கர்த்தரை தரித்து கொண்டிருந்தான், கர்த்தரை உள்ள வைத்து கொண்டிருந்தான், கர்த்தரையே நினைத்து கொண்டிருந்தான். சங்கீதம் 1 மணிக்கு சொன்ன மாதிரி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவற்றை தியானித்துக் கொண்டிருந்தான் தாவீது. அதனாலதான் தாவீதுக்கு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இருக்கிற பலனே தனி, அதுல இருக்கிற சந்தோஷமே தனி. கர்த்தர் அதனால தான் தாவீது சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு கர்த்தர் எத்தனை பேரை பார்த்து சொல்ல போகிறாரு? நீங்க ஆராதிச்சீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை அவர் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுவாரு. ஏன்னா
நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு அவரை துதிக்கிறேன். அவர் இதயத்துக்கு என்ன வேணும்? நம்ம அவரை துதிக்கணும், அவ்வளவுதான். நீ பணங்காசை கொண்டு வர தேவையில்ல. நீ ஆண்டவருக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தெல்லாம் செய்ய தேவையில்லை. அவரை துதிச்சாலே போதும், துதிச்சாலே போதும். அவரை துதிக்க துதிக்க அவர் நம்ம கிட்ட வந்து கொண்டே இருப்பார். ஏன்னா துதிபலி அவருக்கு மிகவும் பிரியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? துதிக்க ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாரும் 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 கர்த்தரை உற்சாகத்தோடு, சோர்ந்து போகாம, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது ஆனந்த சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதித்து பாடுவதே அவருக்கு பிரியம் என்கிற அந்த வார்த்தையை நினைத்து கொண்டு கர்த்தரை மேன்மைப்படுத்தி அவரை கனப்படுத்தி ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி, ஓ நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் நீ செய்த நன்மைகளை தாவீதை போல நினைத்து சொல்லுவேன். என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் காத்தீரே, ஒரு கரு போல ஓரிதமாதாரி அந்தரலனமா. கரங்களை உயர்த்தி எபினேசரே, ஓ இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, வாயிருப்பவரே, நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, உமக்கு நன்றி. ஒரு கரு போல ஒரு கரு போல என்ன சுமந்தீங்க ஆண்டவரே. என்னை இதயத்துல சுமந்தீங்க ஆண்டவரே. என் தாய் கூட என்ன தன்னுடைய கர்ப்பத்திலே சுமந்திருக்கலாம். ஆனா என் தாயினும் மேலான என் தகப்பன் என்னை இருதயத்துல ஒவ்வொரு நாளும் சுமந்து என்னை எதற்காக நீங்க சுமக்கணும் ஆண்டவரே? ஆண்டவரே, நான் உமக்கு ஆண்டவரே எந்த வகையில் ஆண்டவரே பயன்படவே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் எதற்காக என்னை சுமந்தீர் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்க கேட்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கருவிலே உன்னை தெரிந்து கொண்டாரு, உன்னை உயர்த்தி, உன்னை நிலைநிறுத்தி, உன்னை பெரிய ஜாதியோடு உன்னை உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் உன்னை சுமந்து கொண்டே இருப்பாரு. ஏன்னா அதுதான் அவருடைய திட்டம், அதான் அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம். You belongs to God, you belongs to Jesus. எல்லாம் சொல்லுவோம், நான் கர்த்தருடையவர், நான் கர்த்தருடையவர். என்னை அதற்காகவே சுமந்தார், என்னை அதற்காகவே பிரித்தெடுத்தார், என்னை அதற்காகவே கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். That's why you chosen me, Lord. என்னை எதற்காக நீ தெரிந்து கொண்டி? கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னா யாராலுமே மாற்றவே முடியாது.
நீ என்னுடையவன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா நீங்க சாகுற வரைக்கும் நீங்க அவருடையவர்கள் தான். அப்படித்தான் ஒருத்தரை தெரிந்து கொண்டார் கர்த்தர். பவுலை தெரிந்து கொண்டார். அவன் சவுலாய் இருக்கும் பொழுது அவனை தெரிந்து கொண்டார். அவன் மரண பரியந்தமும் கர்த்தருடையவனாய் இருந்து மரித்தான். அப்படித்தான் அவருடைய சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவரும் இரத்த சாட்சியாய் அவருடையவர்களாய் மரித்தார்கள். இன்னைக்கு நானும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம் ஒருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் நம்மள நிறைவேற போகிறது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்காக வாழணும், அவருக்காக ஜீவிக்கணும், அவர் சித்தத்தை செய்யணும். அவருக்காக எத்தனை பேர் மரிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்காக எத்தனை பேர் வாழ போறீங்கன்றது நேரத்துல கர்த்தர் அவருடைய சமூகத்துல கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். மரிப்பது எளிது, ஆனா அவருக்காக வாழ்வது மிக கடினம். அல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அப்பா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் என்னை பலியாகி என்னை மீட்டீரே. அப்பா பலியாகி என்னை மீட்டீரே. சொல்லுவோம், பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் உண்மையா சொல்லுவோம், சித்தம் செய்வதுதானே. அவருக்காக அர்ப்பணிக்கிறவர்கள் எத்தனை பேர்? எண்ணமெல்லாம் நேரத்துல என் வாழ்வு கர்த்தருடையது, நான் அவருடையவர். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அப்பா உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் உழைத்திடுவே. என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு, நம்மை அழைத்தாரே. என்னை அழைத்தீரே உன் சேவை. அழைப்பில் எத்தனை பேர் இருக்க போகிறோம்? அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே. ஆமென். ராஜனே சமூகத்துல இந்த நேரத்துல ஆண்டவரே சித்தம் செய்வதுதானே. நேரத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஒரு அர்ப்பணித்து இந்த வேளையில சொல்ல போகிறோம், நான் உம்முடையவன் ஆண்டவரே. எத்தனை பேர் சித்தத்தை செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் திட்டத்தை அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க?
கரங்களை உயர்த்தி உங்க திட்டத்தை செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என் திட்டம் இல்ல ஆண்டவரே, என் விருப்பம் இல்ல ஆண்டவரே, என் கெரியரை நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறேன், எனக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கு, அல்லது எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இது எல்லாம் ஆண்டவரே என் திட்டம். உங்க திட்டம் தான் என் திட்டம், உங்க நோக்கம் தான் என் நோக்கம். ஏன்னா நான் உங்களுடையவன், நான் உமக்குரியவன். உங்க திட்டம் தான் என் நோக்கம் ஆண்டவரே. நீங்க என்ன சொல்ல என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். என் மனசுக்கு தோன்றதெல்லாம் நான் செஞ்சிட மாட்டேன், என் இதயத்துக்கு தோன்றதெல்லாம் செஞ்சிட மாட்டேன், என் கண் பார்வைக்கு நல்லதா படுறதெல்லாம் நான் செஞ்சிட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என் தகப்பனுக்கு எது இஷ்டமோ அதை நான் செய்யறேன். என் இஷ்டம் இல்ல அப்பா. ஹல்லேலூயா. எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் சித்தம் செய்வதுதான். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை பண்ண போகிறோம் இப்போ. என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அப்பா சித்தம். கர்த்தர் பாதத்திலிருந்து இன்னைக்கு அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க. அவருடைய எண்ணமும் அவருடைய ஏக்கமும் என்னுடைய எண்ணமும் ஏக்கமும் ஒண்ணு என்று சொல்லி, இனிமே உங்க சித்தத்தை செய்வதுதான் என் வேலை என்று சொல்லி அர்ப்பணித்தவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி பரிசுத்த தேவ ஆவியானவருக்கு, நம்மை உணர்த்திய தேவ ஆவியானவருக்கு நன்றாய் பலமாய் தட்டி பரிசுத்தருக்கு செய்வதுதான் ஆண்டவரே. மகிமை 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 உன்னதருக்கு மகிமை. ஓ சர்வதேச ராஜாவுக்கு மகிமை 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 மகிமைக்குரியவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிமை படணும், உங்க நாம உயரணும், நீர் பெருகணும், நாங்க சிறுகணும் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எழுந்து நிற்போம்.